அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறாரா சாட்டை துரைமுருகன்? தீயாய் பரவும் செய்தி. இந்த தகவல் குறித்த முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சாட்டை துரைமுருகன் இறுதியாக இன்றைய தினம் போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சீமானண்ணா இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அரசியலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்க்காத பல பேர் சாட்டை துரைமுருகன் கட்சியிலிருந்து விலகுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை அதிகமாக எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜயோடைய கட்சி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இருந்த ஒரே பெரிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசரான சாட்டை துரைமுருகன் உங்க கட்சியிலிருந்து விலகுறாரு, இனிமே உங்க கட்சி அப்படின்னு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு எல்லா வலைதளங்களிலுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை அதிகமாக பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியாம இருக்கக்கூடிய நிறைய நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முக்கிய முகமான சாட்டை துரைமுருகன் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி, நாம் தமிழர் கட்சிக்காக எந்த அளவுக்கு உழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்திருப்போம். நாள்தோறும் நாம் தமிழர் கட்சியில என்ன நடக்குது அப்படின்றத தாண்டி அரசியல்ல என்ன நடக்குது அப்படின்ற எல்லா தகவல்களையுமே நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகவே இவர் பாத்தீங்கன்னா சாட்டை அப்படின்ற ஒரு வலைவலியை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. யூடியூப்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை தாண்டி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அரசியல் புரிதல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு சேனலை இவர் ஆரம்பிச்சாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். பல பேர் பார்த்தீங்கன்னா நான் சாட்டை துரைமுருகனோட வீடியோ பார்த்து தான் நாங்களாம் அரசியலே கத்துக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்படி சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கிய முகமான சாட்டை துரைமுருகன் கட்சியிலிருந்து விலகிறாரு அப்படின்னு இன்றைய தினம் வீடியோ போட்டதுல இருந்து காட்டுத்தீ போல பரவுறதும், அதற்கு அடுத்தபடியாக தாவேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனுக்கு இருந்த ஒரு பலமும் போச்சு, இனிமே சாட்டை துரைமுருகன் ஓட்டு அடிக்க வேண்டியதா அப்படின்னும், நாம் தமிழர் கட்சிக்கு இருந்த ஒரே பலன் போச்சு, இனிமே சோஷியல் மீடியால நாங்க தாண்டா அப்படின்னு பெரிய கூச்சல் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீடியோல சாட்டை துரைமுருகன் முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொடர்ச்சியாக தாவேகால இருக்கக்கூடிய நபர்கள் சீமானவர்கள் உதயநிதி ஸ்டாலினை பார்த்துட்டாரு, கையை குலுக்கி பேசிட்டாரு அப்படின்றதுல ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சியை தாண்டி எந்த அரசியல் கட்சிகளுடைய சீமான் பேசினாலே உடனே பொட்டி வாங்கிட்டாரு, சீமானவர்கள் சரணடைஞ்சிட்டாரு அப்படின்ற பதிவுல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம என்ன முகம் திருவிட்டு போயிடணுமா? அப்படி பார்த்தா இனிமே சீமானவர்களோட நான் கட்சியிலே இருக்க போறதில்ல அப்படின்ற ஒரு வீடியோவை ரொம்ப சர்க்காஸ்டிக்கா தான் பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. அதாவது சாட்டை துரைமுருகன் அப்படின்னாலே நையாண்டித்தனம் அப்படின்றதுக்கு ஏற்றவாறு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அமைந்திருக்கு. அரசியல் புரிதலே இல்லாம பேசக்கூடிய பல தற்குறிகளுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை சாட்டை துரைமுருகன் போட்டிருக்க அப்படின்றதே அவருடைய வீடியோ கடைசியில பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. நிறைய குழப்பமாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கு என்ன தகவல் கொடுக்க போறோம் அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் வீடியோ போட்டிருந்தது அப்படின்றது அரசியல் புரிதல் இல்லாம பேசக்கூடியவங்களுக்காக தான் தவிர அவர் கட்சியிலிருந்து விலகிறதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இருந்து பாடையில போனாலும் போவேன், ஆனால் சீமானவர்களை விட்டு நான் எப்போதுமே போக மாட்டேன் அப்படின்றத சாட்டை துரைமுருகன் தீவிரமாக பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.